Question number 7. The HCF of 24 and 36. ஸோ ரெட்டத்தோடைய HCF கட்டிருக்காங்க. ஸோ 24 and 36க்கான HCF தனித்தனி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2, 12, மறுபடியும் 2 போட்டிங்கன்னா இது வந்து 6 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2 போட்டிங்கன்னா 3. ஸோ அது லாஸ்ட்டில் 3 போட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். ஸோ இதுக்கு முதல்ல 2 போட்டுக்கோங்க. ஸோ 2 போட்டிங்கன்னா 18. ஸோ அடுத்த 2 போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 9 வரும். ஸோ 9 2 சார் 18 என்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆல் போகாது 3ஆல் போகும். ஸோ 3 போட்டிங்கன்னா 3 3 சார் 9 அகைன் 3 இருக்குது. ஸோ 1. ஸோ நீ HCF பாருங்கள். லெட் மீ ரைட் திஸ். 24 பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 3 அண்டு 36 பார்த்தீங்கன்னா 2 × 2 × 3 × 3. ஸோ இதில் காமனாக இருக்க இதை தான் எடுக்கணும். ஸோ காமனாக இருக்கக்கூடியது ஒரு கை எழுதிக்கிங்க. ஸோ 2 பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு வேறு எதுவுமே காமனாக ஒரு 3 இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறத எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ஆன்சர். ஸோ 2 2s are 4, 4 3s are நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12 தான் இதனுடைய common factor. So option B is the right answer. Question number 8. The average of 5 numbers is 20. What is their total sum? ஸோ இதை பாருங்கள். 5 நம்பர்ஸோட ஆவரேஜை கொடுத்துட்டாங்க. இப்போ இதோடைய டோட்டல் சம் நம்மளது கேட்டிருக்காங்க. ஸோ அது இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக ஆவரேஜோடைய கான்செப்ட் அவங்களாம் புரிஞ்சுக்கோங்க. ஆவரேஜ்னு இப்போ 2 நம்பர்ஸ் இருக்குங்க வச்சுக்கோங்களா, 24 and 36. ஸோ இதனுடைய ரெண்டத்தையும் ஆட் பண்ணி இதை நம்ம எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸால் டிவைட் பண்ணி தான் நம்ம ஆவரேஜ் வந்து கண்டுபிடிப்போம். இப்போ சேம் நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 24 and 24 இருக்குது. ஸோ 24 24னா அந்த 24 and 24 ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணியாச்சுன்னா அதே 24 தான் உங்களுக்கு வருது பாருங்கள். அது எப்படின்னா 24 + 24/2 பார்த்தீங்கன்னா இதே சால்வ் பண்ணிங்கன்னா 48/2. அதை கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 24 வரும். ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸோடைய ஆவரேஜ் வந்து 20 இருந்திருக்கு. ஸோ அந்த 5 நம்பர்ஸையே ஒன்றுக்கா சேர்த்து நம்ம வந்து அது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா பை எத்தனை நம்பர்ஸால் டிவைட் ஆகும் 5ன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா 5 நம்பர்ஸால் டிவைட் ஆகணும். இங்கே நம்ம எப்படி 24 + 24 2 நம்பர்ஸ் இருக்கும்போது நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோமோ அதே போல் இங்கே 5 நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். இங்கே 5 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம 5 நம்பர்ஸையும் சேர்த்து தான் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து 5ஆல் டிவைட் பண்ணணும். ஈக்குவல் டு ஆவரேஜ் 20 கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது சைடு கொண்டு போனால் மதி 2. ஸோ 20 × 5 நம்மளுக்கு தெரியும். 2 × 5 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10 அண்ட் 0 இருக்குது. ஸோ 100. ஸோ ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர்.